நல்லா இருக்கீங்களா? ஈஸியாவும் இருக்கணும், ஹெல்த்தியாவும் இருக்கணும். 3 வேளையில எப்ப நினைக்கிறோமோ அப்ப சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. இது ஒரு ஒன் பாட் ரெசிபி. பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணி அதில் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலை எண்ணெய் சேர்க்கிறேன். நம்ம இன்னைக்கு சொல்கிற அளவுகளுக்கு உண்டான எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி எண்ணெயோட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள ஷா ஜீரா சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண சீரகமே நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து அது ஓரளவு பொரிஞ்ச பிறகு 4 மிளகாவை இது போல் நீல வாக்கில் லைட்டாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸில் இருக்க வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. தக்காளி இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புளிப்பு குறைவாக தான் இருக்கணும். அதனால் குறைவான அளவு சேர்த்துக்கோங்க. புளிப்பான தக்காளி வேணாம். ஒரு மீடியம் சைஸில் இருக்க பழுத்த தக்காளியை இதில் சேர்த்துட்டு வதக்கி விட்டுறேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான், அதனால் காரம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் உங்கள் தேவைக்கு சேர்த்துக்கோங்க. 200 கிராம் அளவுள்ள ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி உரித்து வாஷ் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு. 200 கிராம் அளவுள்ள கேரட்டை இது போல் துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். 200 கிராம் அளவுள்ள உருளைக்கிழங்க தோலெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் மெல்லிசாக இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். ஏன் நீல வாக்கில் சேர்த்துருக்கேன்னா எல்லாம் ஒரே ஷேப்பில் நம்ம கட் பண்ணி இருக்கும்போது வேகிறதுக்கு டைமிங் கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். நீங்கள் குண்டு குண்டாக கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு டைம் எடுக்கும். மற்ற காய்கறிகள்லாம் நல்லாவே வெந்துடும். அதனால இது போல் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இதோட சின்ன சைஸில் கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் பெருசாக கட் பண்ணி சேர்க்காதீங்க. இது எல்லாமே ஓரளவு நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. ஓரளவு வதங்கின பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தது சர்க்கரை. 1 டீஸ்பூன் அளவுள்ள சர்க்கரை சேர்த்துட்டு மிதமான தீயிலேயே கலந்து விடுறேன். நம்ம இப்போ ஒரு வெஜிடபிள் புலாவ் தான் செய்ய போகிறோங்க. இந்த புலாவ் ஸ்பைசஸ்லாம் குறைவாக சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 லிட்டர் அளவுக்கு தேவைப்படும். இன்னொரு ஸ்டவ்வில் சுட வச்சுட்டு அந்த சூடான தண்ணியை இதில் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ அதில் பாதி அளவு தண்ணி சேர்த்துட்டேன். கலந்து விட்டுட்டு திரும்பவும் தண்ணி இதில் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா நம்ம கொதிக்க விடணும். இந்த புலாவ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாஸ் கூட தொட்டுட்டு சாப்பிட்லாம். சாஸ் எப்படி செய்யறதுன்ற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனா காரசாரமான எந்த கிரேவி வேணாலுமே இதுக்கு நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாம். சைவம் அசைவம் எது வேணாலுமே யூஸ் பண்ணிக்கோங்க. 2 கிரேவியுமே நம்ம சேனலில் இருக்குது. இந்த அளவு கொதிச்சு வரும்பொழுது ஒரு கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துட்டு 1/2 கிலோ அளவுள்ள பாஸ்மதி அரிசியை 4 முறை வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா வடிகட்டி அதை இதில் எடுத்து சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விடணும். இந்த பாஸ்மதி அரிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப புது அரிசியும் இல்லை, ரொம்ப பழைய அரிசியும் இல்லை, ஓரளவு கொஞ்சம் மிதமாக இருக்கிற அரிசி. புது அரிசியாக இருந்ததுன்னா தண்ணியை குறைவாக வச்சுக்கோங்க. பழைய அரிசியாக இருந்ததுன்னா தண்ணி கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும். இப்போது இது போல் நல்லா கலந்து விட்டிங்கன்னா தண்ணியும் இந்த அரிசியும் காய்கறியும் சேர்ந்து இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு இருக்கணும். அப்போ சாதம் கரெக்டாக வெந்து வந்துடும். இதை விட சிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்க்குற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம ப்ரெஷர் பேன் தான் எடுத்தோம், ஆனால் ப்ரெஷர் குக் பண்ண போகிறது கிடையாது. அடிகனமான பாத்திரம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ மேலே தட்டு போட்டு மூடி நல்லா ஒரு வெயிட் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருந்தாலே போதும். சைடில் அப்படியே நல்லா காற்று ரிலீஸ் ஆகும். அந்த சமயத்தில் ஃபுல்லாக லோ ஃப்ளேம் மாற்றி 10 நிமிஷம் வேக விட்டுடுங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உதிர சாதம் நல்லா நீளமாக மலர்ந்து வெந்து வந்திருக்கும். இப்போ இது மேலே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டு சுட சுட பரிமாறி பாருங்களேன். நல்லா கமகமான வாசனையில் சுவையான ஒரு புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை ஒரு முறை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலேயே எல்லாரும் திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. சாதம் எவ்வளவு உதிராக இருக்குது பாருங்கள். நம்ம நிறைய கலக்கவும் கூடாது. சாதம் நம்ம காய்கறியோடு சேர்த்துட்டு ரொம்ப ஓவராக கலந்தோம்னா உடஞ்சி போயிடும். இது போல் மைல்டாக திருப்பி விட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்களேன். லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸில் ஒரு பருக்க கூட திரும்பி வராதுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.